வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம் நைஸாக நறுக்கிக்கங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு நைஸாக நறுக்கிக்கங்க. இது குடமிளகா வச்சுருக்கேன். எங்களுக்கு குடமிளகா பிடிக்குங்கிறதுனால குடமிளகா வச்சுருக்கேன். நீங்கள் பீன்ஸோ பட்டாணியோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு எங்கள் காரம் ரொம்ப தேவையில்லைன்னு பாதி தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம். பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு 2 ஸ்பூன் காண எடுத்திருக்கேன். தேங்காய் பூ 2 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு 2. கொழுக்கட்டை மாவு ரெடிமேடாக கொழுக்கட்டை மாவு கிடைக்குது. அப்படி இல்லாட்டி இடியப்ப மாவுலையும் நீங்கள் செய்யலாம். 1 கப் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு, கடுகு, பெருங்காயம் இன்க்ரீடியன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலைப்பருப்பு கூட முந்திரி பருப்பு வேணும்னா கூட நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ, பாசிப்பருப்பையும் சேர்த்துக்குவோம். நம்ம 1 கப் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்கலாம். ஒரு கப் மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இந்த கொழுக்கட்டை வந்து ஆட்டி வைக்கிற கொழுக்கட்டை மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியிலே மாவை போட்டு கிண்ட போகிறோம். இந்த தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. காயெல்லாம் வேகணுங்கிறது இல்லை, பாசிப்பருப்பும் வேகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஆவியில் வைக்க போகையில் அது வெந்துடும். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டிப்படாமல் கிண்டிக்கங்க. இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரமா இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும் உங்களுக்கு. மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அமர்த்திட்டேன். இது நல்லா ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி ஸ்டீமில் வைக்க போகிறோம். கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்குவோம், மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. கொழுக்கட்டை மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை இப்படி தட்டி இப்படியும் வச்சுக்கலாம். எப்படி நீங்கள் வச்சாங்கன்னா நல்லா சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெந்நீரில் போட்டு அப்படியும் அடுப்பில் வச்சு கிண்ணதுனால. இப்போ ஸ்டீமில் வைப்போம். 3 நிமிஷம் வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்கணுங்கிறது இல்லை. பாசிப்பருப்பு ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும். மாவு வேற நம்ம வேக வச்சுட்டோம், அடுப்பில் வச்சு கிண்டிட்டோம். அதனால ரொம்ப நேரம் அதை வைக்க தேவையில்லை, 3 நிமிஷம் போதும்.
ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.